ஹலோ கைஸ், நம்ம நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போனால் சூப்பர் மாரியோ சிமுலேட்டரோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். போன வாட்டி இதுலேருந்து தான் விட்டுருப்போம். நான் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. கஸ்டமர் வாட்டும் கைஸ் இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஊரை சுற்றி பார்க்கலாமே. என்ன இது ரொம்ப சின்னதாக இருக்குது கைஸ். இது பாருங்க, ஏதோ ஒரு கடை இருக்குங்க. அங்கே நிறைய கடை இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம கடையை தவிர. கஸ்டமரே இன்னும் வரலையா? வந்துட்டாங்க, சொன்னோன்னே வராங்க. இது இது இல்லை, இந்த இருக்கு நம்ம கடை. மொதல் கஸ்டமரே 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. 16 சீக்கிரம் போ. இன்னும் 16 போதும். இன்கரெக்ட் பேமெண்ட்டா? 14 என்ன கைஸ் இது? 14 6 போ. என்ன வாங்கியிருந்த நீ? 4 ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது மாதிரி 5 ரூபாய் இல்லை, ஒரு ரெட்டு பாக்கெட் தான் 5 ரூபாய். 2 ரெட்டு பாக்கெட் 10 ரூபாய். சூசு பாஸ்தா வாங்கியிருக்காங்க. பாஸ்தா 4 ரூபா. சூசு எவ்வளோ? 5 ரூபா. இங்கேயே போட்டிருக்கா 10 ரூபானே. நீ போயண்டா. சாக்கி பிக் எங்கேயாச்சு. எம்மா 12 ரூபாய்க்கு 88 கொடுக்கணும். ஐயோ. ஓகே மைனஸ் எடுங்க. 10 5 அப்பா. சூசு 5 ரூபாயா? 4 ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு. இவர் 5 ரூபாய். எத்தனை ப்ராடக்ட் வாங்கிட்டார்? 1 2 3 சார். அவர் 4 வைக்கிறது, நீங்கள் 5 வைக்க கூடாதா? ஏன் சார்?
லேட்டாக போகுது லைட்டை போடுங்க. ஓகே 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 ஏன்டா காசை கொண்டு வரீங்க? அப்பாடி இவர் கார்டு கொண்டு வந்துட்டாருன்னு கடைசி கஷ்டமா. சரி கடையை பூட்டிடணும். பூட்டியாச்சு. ஐயோ மணி 9 ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு நாளை இதோட முடிச்சுக்கலாம். காலையில் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். இங்கே ரொம்ப விளம்பரம் வருது கைஸ். 200 ரூபா இருக்கு. ப்ராடக்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் போயிட்டு எதுவுமே இல்லை. ஓ ஆமாம், இந்த லைசன்ஸ் வாங்கினதா இது மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. 200 ரூபாய்க்கா? அதுக்கடுத்து ப்ராடக்ட்ஸு இல்லை கைஸ். இன்னைக்கு நாலு ஓட்டிடுவோம். ஓப்பன் கொடு கைஸ். நான் ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஸ்பீட் ரன் பண்ணலாம். இந்த நாளை உங்களுக்கு நான் காட்ட மாட்டேன். அது டிஃப்ரெண்ட்டாக நடந்தால் மட்டும் காட்டுறேன். ஓகே, இதோட நான் நைட்டு பார்க்கலாம். இவங்க தான் நம்மளோட கடைசி கஸ்டமர். இவங்க போயிட்டாங்கன்னா கதையை மூடிடலாம். சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. கடையில் உள்ள மொத்த பொருளையும் அள்ளிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு. $23 எதுவும் இல்லையாமே. க்ளோஸ். இன்னைக்கு வாங்க முடியல. நாளைக்கு காலையில் அப்போ வாங்கலாங்க. க்ளோஸ் கூட. இங்கே பாருங்க, ஃபுல்லாக ப்ராஃபிட்டில் வந்துச்சுருக்கு. ஏன்னா நம்ம எதுவும் வாங்கவும் இல்லை. ஸ்லைஸ்டு ப்ரெட்டுக்கும் பாஸ்தாக்கும் குறைஞ்சிருக்கான் வேலை. ஆனால் நம்ம கடையிலேயே இல்லை. எனக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அந்த மிச்ச காசை வச்சு வாங்கிக்கலாம். ஸ்க்ரோலாக ஓகே, 157 ரூபா தான் இருக்குது. ஓகே, வாங்கிடலாமா கைஸ்? கரெக்டாக லைசன்ஸ் வாங்கலாம். இத்தனையா? எவ்வளோ இருக்கிறத பார்க்கவே இல்லையே. அச்சோ, 158 ரூபாய்க்கு வருமாங்க. நிறையா பயமாக இருக்கே. மார்க்கெட்டில் அம்மா 1 2 இது வேண்டாம். 3 4 5 6 வந்துச்சு. ஆனால் ஒரு பாக்கெட் தான் வந்துச்சு. பிரச்சனை இல்லை. ஆர்டர் வந்து என்னாச்சு? இல்லை 12 ரூபா காசு. ஓ, பேலன்ஸ் 10 ரூபாவாது இருந்தால் தான் விடுவாங்களா? இது எனக்கு தெரியாமல் போச்சு. எல்லாத்தையும் அடிக்க வைக்கணும்.
அடுக்கி வைக்கலாம், அடுக்கி வைக்கலாம், அடுக்கி அடுக்கி வைக்கலாம். எல்லாம் என்னஞ்சு அந்த இதில் ப்ராடக்ட்ஸ் வைக்க இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இடம் தான் நல்லாயிருக்கும். ஒரு பாக்ஸ் தானே போட்டுருக்கோம். இடம் இன்னும் எண்ணெய் எடுத்து வச்சிடலாம். வெறும் 10 ரூபா தான் இருக்கு மீதி. ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா? சின்ன ஷெல்ஃபா வாங்க. ஆல்ரெடி என்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு. 10 ரூபாய்க்கு ஷெல்ஃப் இருந்தால் சொல்லுங்கள், வாங்குறேன். அப்படியே 10 ரூபாய்க்குலாம் ஷெல்ஃப் இருக்காது. 100 ரூபா இருக்கும் ஒரு ஷெல்ஃபு. 100 ரூபாய் இல்லை, $100. ஸ்டோரேஜ் ரூமே நம்ம வாங்குறோங்க. இந்த வீடியோவில் கிடையாது, அடுத்த வீடியோ. வச்சாச்சு. சுசுவா ப்ராடக்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் என் கண்டு வச்சுக்க மாட்டேங்க. எங்கே அந்த இதுக்குள்ளே இருக்குன்னு தெரியல. இது புது ப்ராடக்ட்டு. வச்சுடா, வச்சாச்சு. வச்சாச்சு. சுசு 3 ஆர்டர் போட்டுருங்க. தேவையில்லாம ஐயா மைனஸ் மைனஸ் மைனஸ். எங்கே வைக்கலாம்? எடுத்து இங்கே வச்சிடலாம். இப்போ நீட்டாக வச்சாச்சு. சூசு 3 பாக்கெட் இருக்கும். ஆமாம், 3 பாக்கெட் ஆர்டர் போட்டேன் தேவையில்லாம. ஐயா நான் 3 ப்ராடக்ட்டு. சூசு ஐயோ தண்ணி போட்டு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜு. ஐயோ ஃப்ரிட்ஜு வேணுமா ஒரு ப்ராடக்ட்டுக்கு? இதுக்கும் ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜு வாங்கி தான் ஆகணும் போல். ஃபாஸ்ட்டாக அண்ணனா வாங்கண்ணா. திடீர்னு 3 ஆர்டர் போட்டேன். சரி, அப்போ நாளைக்கு 1 ஆர்டர் போட்டா போதும். பாஸ்தாவுமா? பாஸ்தாவும் 3 ஆர்டர் போட்டேனா? என்னடா இது பாருங்க எவ்வளோ வைக்க முடியுதுன்னு. ஆனால் பாஸ்தா இல்லை 3 ஆடத்தை போட்டு வச்சுருக்கேன். என்னோட போவா இல்லை முட்டையும் ஃப்ரிட்ஜு தான். அது மட்டும் எனக்கு தெரியும். ஃப்ரிட்ஜு அங்கே காசு இல்லையே. பிரெட்டு ஆர்டர் போட மறந்துட்டேன். 1 தான் போட்டுருக்கேன். பிரெட்டும் சாக்கோப்பியும்.
பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் சாய். சரி வச்சுட்டு வருவோம் வாங்க. அந்த பாஸ்தாவையும் பிரெட்டியும் பாஸ்தாவையும் சூசோனியும் ப்ராடக்ட்ஸ் நாட் ஃபவுண்டு நிறையா வரும்போது அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இப்போ ப்ரைஸ் செட் பண்ண மட்டும் போகிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த 2 ப்ராடக்ட் தான் 11 ரூபா வைக்கலாம். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் ஃபீவர் இருக்கு. 6 ரூபா வைக்கலாம் இதுக்கு. ஓகே வைக்கலாம். ஐயோ ஓப்பன் பண்ண வந்துட்டேன். ஓப்பன் பண்ண மறந்துட்டேன் பார்த்தீங்களா கடைசியில். ஏன்னா வாங்கடா ஒரு 200 சேர்த்துட்டு போய் எவ்வளோன்னு பார்த்துட்டு வந்துட்டேன். மார்க்கெட்டில் ஃபர்னிச்சரில் ஃப்ரிட்ஜு மினி ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா? 375 நாள் ரூபா சேர்த்துட்டு நம்ம டபுள் ஃப்ரிட்ஜே வாங்கலாம். இல்லை 200 ரூபா சேர்த்துட்டு சிங்கிள் ஃப்ரிட்ஜே வாங்கலாம். புது ப்ராடக்ட் யாரை கொடுத்துருக்கு? அந்த புது ப்ராடக்ட் வாங்க இருந்தாண்டா. ஏன்டா இன்னும் அந்த ஃப்ளோரை காட்டிருக்கீங்க? மாவு பாக்கெட்டு இவனும் அந்த மாவு பாக்கெட் தான் வாங்கலாம். ஏடா நீ மாவு பாக்கெட் அவ்வளோ வந்து சூப்பர் சூப்பர் புது ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. இதுக்காகவே சொல்லுங்க டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா ₹1. கஸ்டமர் வாங்கடா யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க சாய். நான் அடுத்த பெருசு படுத்தணும். அதுதான் லைசன்ஸ் வாங்கியாச்சு. அவன் எதுவும் சொல்லிட்டு போனான் வாட்டர் இல்லையா கொஞ்ச நேரம் இருக்காதுப்பா. கொஞ்சம் ஒரு 200 ரூபா தானேண்ணா ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டுருவேன். சரி அதுக்கு இதுங்க எடுத்துட்டு அங்கே போய் எடுத்துட்டு இப்படி வந்துக்கலாமேடா யாருங்க? எடுத்தாச்சு. ஓகே இப்போ கூட சரி. அப்புறம் அவங்கள இன்னைக்கு நைட்டு சந்திக்கிறேன். இன்னைக்கு நைட்னா இன்னைக்கு நைட்டில் இந்த கேமுள்ள நைட்டில் சந்திக்கிறேன். காய்ஸ் 200 ரூபா சேர்க்க போகிறேன். Finally I am going to reach the 200 rupees. ஐயோ சரியான இவ்வளோதான் கடைசி கஸ்டமர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கடைசி கஸ்டமர் சொன்னால் 40 ரூபா கேட்காம எவ்வளோ ப்ராடக்ட்ஸு அம்மா முதலையா முதல் கிட்டத்தட்ட ஆப்ஷன் சொல்லி அடிக்க போயிருக்காரு. ஆனால் அடிக்கலை. மிச்சம் 6 ரூபா
மட்டும் இருந்துச்சு. இன்னும் ஒரு 6 ரூபாய்க்கு அந்த இது வாங்கியிருந்தாங்கன்னா வேஸ்ட் பண்ணியிருப்பாது அவரு. நாளே முடிய போட்டு போங்க. இது ஆனால் எந்த ப்ராடக்ட்ஸும் தீரவே இல்லை. 2 நாள் ஓட்டினா தான் ப்ராடக்ட்ஸ் காலியாகுது. புது ப்ராடக்ட் வண்டி இறக்கணும்ல, அதை பாருங்க குறைஞ்சிருச்சு. Okay, lights on. க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கிக்கலாம். மேனேஜ்மெண்ட் இல்லை, மார்க்கெட்டில் ஃபர்னிச்சரில் தான் இருக்கா. இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை அதுவே வாங்கலாம், பரவாயில்ல. மினி ஃப்ரிட்ஜே வாங்குவோம். இப்போ வரைக்கும் மினி ஃப்ரிட்ஜ் போதும் நம்மளுக்கு. அம்மா மினி ஃப்ரிட்ஜ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது சார். சிங்கிள் ஃப்ரிட்ஜ் அதை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடா, அடிக்க வச்சுட்டு வந்துடுறேன். அதோட ப்ராடக்ட் மிஸ் ஆகிட போகுது. காலையிலேருந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓஹோ, இது இப்படியா? ஓகே, அடிக்க வைக்கலாம். நான் உங்களுக்கு அடிக்க வச்சுட்டு கூப்பிடுறேன். ஒரு தான் கடைசி கஷ்டமாக எல்லா ப்ராடக்ட்ஸும் அடிக்க வச்சுட்டேன். ஒன்று நடந்து போச்சு. அதாவது என்னையா, அதாவது எப்படி சொல்கிறது, நான் ப்ராடக்ட்ஸில் ப்ரைஸ் வைக்காமல் செல் பண்ணிட்டேன். எவருங்க மேலே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுலேயும் தூக்கிட்டு போயிட்டாங்க, அங்கேயும் ஒன்று தூக்கிட்டாங்க. இதில் மட்டும்தான் எதுவும் எடுக்கிறதுக்குள்ளே நான் ப்ரைஸ் செட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்க, இதை அப்படியே அடிக்கிட்டு போயிடும். செல்லே ஆகலை. சூசம் வாங்கிதான் ஆகணும் போல் எல்லாத்தையும். சூசு வாங்க வேண்டாம். 2 இது இருக்குது, 3 இருக்குது. சாக்கோப்பி 1, ப்ரெட்டு 1, அதுக்கடுத்த எண்ணெய் ஒரு பாக்ஸு, ஃப்ளோர் ஒரு பாக்ஸு, இது முட்டை. இது அதுக்கடுத்து ஏதோ வேறு ஏதோ டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரை எக்ஸ்பேண்ட் பண்ணுற டாஸ்க் எவ்வளோன்னு பார்த்துருவோமா? ஸ்டோருக்கு 350 ரூபா. அதான் இப்போ நம்மளோட கோல். எல்லா ப்ராடக்ட்ஸையும் நாளைக்கு போடலாம். ப்ராஃபிட் நஷ்டத்தில் போயிருக்கு. ஸ்லைஸ்டு ப்ரெட்டுக்கும் சூஸுக்கும் ப்ரைஸ் ஏறி இருக்கு. போடு, தகிட அஞ்சிலே இருக்கட்டும். ப்ரெட்டுங்க ப்ரெட்டு எதுக்கு அஞ்சலி? நான் அப்போ அதிகமாக வச்சுருந்தேன். இது அஞ்சலியே இருக்கட்டும் கைஸ். மிச்சம் எல்லாமே ஓகே. இந்த புது ப்ராடக்ட்ஸில்
இதுவும் இதுவும் அதுக்கடுத்த ஃப்ளோர் ஒரு பாக்கெட்டு, எண்ணெய் பாக்கெட் ஒரு பாக்கெட்டு, ஸ்லைஸ் ப்ரெட்டு, சாக்கோபி. இல்லை சாக்கோபி வேண்டாம்னு நினைக்கிறேன். சாக்கோபி தான் இருக்குல்ல, சாக்கோபி வந்த காசுலேயுமே வாங்கிக்கலாம். தண்ணி பாட்டில் முட்டை கரெக்டாக இருக்குது. இந்த புரோடு பார்க்க சென்ன காலியாக இங்கே பாருங்க கோபுரம் மாதிரி நிற்கி. அப்படியே ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து ஒன்று இங்கே ஃபுல் பண்ணிவிட்டு இன்னும் இங்கே மாட்டிடணும். ஐயோ அரேஞ்ச்மெண்ட் கொண்டோம் இதாக தான் இருக்குது. அதை சரி பண்ணலாம். இந்த குப்பையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வெளில போடணும். ஓகே வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் அந்த மாவு பாக்கெட் மட்டும் கொஞ்சம் மேலே ஒன்று அந்த லேயர் வச்சுக்கலாம். ஒன்றே ஒன்று இல்லைன்னா அது இதே எடு ஒன்று தான் எடுக்க முடியுமா? அப்படியே இதை டஸ்ட்பினில் போட்டுட்டு இந்த புது ப்ராடக்டை எடுத்துட்டு ஒன்று இங்கே வச்சுட்டு இப்படி டிஸ்பிளே ஃபுல்லாக சரி எதுக்கும் யூஸாக வச்சுட்டு இன்னொன்று அப்படியே கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு எந்த ப்ராடக்டை எடுத்துட்டு மேல் லேயர் ஃபுல்லாக வச்சுட்டு இங்கே வச்சிடணும். இந்த டஸ்ட்பினில் போட்டுட்டு கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே எல்லாம் ரைட்டாக இருக்கு. ஓகே ஓகே ஏதாவது பில்ஸ் எதாவது வரல. ஏதாவது பில்ஸ் இருக்குமாங்க? லோன் எடுக்கலாமா? வெயிட், இப்போதைக்கு லோன் வேண்டாம். ஆனால் 5 மொதல் கஸ்டமரு 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பென்சிவா? கரெக்டாக தானே இருக்குது. கரெக்டாக தானே இருக்குது. என்ன விஷயம் என்று தெரியவில்லையே. 15 சீக்கிரம். ரொம்ப பொறுமையாக இந்த பாட்டி எடுத்துருக்காங்க. ரொம்ப பொறுமையாக எடுத்தாலும் நிறைய ப்ராடக்ட் எடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் டபுளாக எடுத்துருக்காங்க. பணக்காரன் மாதிரி இருந்துட்டு பால் இல்லையா? பால் வேற அந்த லைசன்ஸில் இருந்துச்சா? அதே பார்க்கல.
பாலும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சாங்க. வைக்க இடம் இல்லையே, என்ன செய்வேன்? ஃப்ரிட்ஜில் அடமே இல்லை, எங்கிட்ட வந்து பால் வைப்பேன். ₹4 2 பாஸ்தா பாக்கெட் எடுத்துட்டேன். சிலிண்டர் லைசன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னு வைக்கங்க, நம்ம தான் பில்லியனர் இந்த டைமில். ஃபஸ்ட்டு சிலிண்டர் லைசன்ஸ்னு ஒன்று இருக்கானே தெரியல. ஃபஸ்ட்டு சிலிண்டர் இந்த கேமில் இருக்கானே தெரில. ஆளுக்கு வந்து சீஸ் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வருது மார்க்கெட் ப்ரைஸோட. நான் கரெக்டாக நினைச்சேன் இல்லையா, சாரிப்பா. அப்படி என்ன வேலை அதிகமாக? சாரி கைஸ், ஒன்று பெருசாக நடந்து போச்சு. நான் ரெக்கார்டு ஆஃப் பண்ணது தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். சிம்பிளாக என்ன நடந்துச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கு எல்லாத்தையும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடிக்க வச்சுட்டு அன்றைக்கி நாளை ஓட்டிட்டு ₹150 சேர்த்துட்டு இந்த இடத்த பெருசாக்கிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நடந்துச்சு. அதுக்கு அடுத்து நான் இப்போ தான் பார்த்தேன் அது ஆஃப் ஆகிருந்துச்சின்னு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன். கடையும் பூத்த போனேன். புது அப்ஜெக்டிவ் வந்து நேம் யுவர் ஸ்டோர்னு வந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன பேர் வைக்கலான்னு. வச்சுருக்கேன். ஓகே, இதோட ரேடியோ நம்ம முடிச்சுக்கலாம்.